சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேர்களே, உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய மொசாத் அமைப்பினுடைய ஒரு வரலாற்றை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். மொசாத் என்றால் என்ன? இது 1949ஆம் ஆண்டு இஸ்ரேலின் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் த கோஆர்டினேஷன் என்ற அமைப்பில் இந்த மொசாத் அமைப்பு இஸ்ரேலுடைய வெளிநாட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக அது தனது பணியை, ஆபரேஷனை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இதற்கு பெயர் எஸ்பினோஜ் அல்லது கவுண்டர் டெரரிசம். இதனை கண்டுபிடிப்பதற்காக இஸ்ரேலின் பிரதம மந்திரி அலுவலகத்தோடு இது ஹை ப்ரொஃபைல் மிஷனாக இது வடிவமைக்கப்பட்டு இன்றோடு 75 ஆண்டுகள் அது நிறைவேறி இருக்கிறது. 1949 50ஆம் ஆண்டு ருவான் சிலோவா என்பவர்தான் இந்த அமைப்பினுடைய முதல் இயக்குனர், அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டர். அவர்தான் ஒரு ரொம்ப முக்கியமாக, அதாவது ரொம்ப குரூஷியல் டைஸ் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸோடு, உளவு அமைப்புகளோடு தொடர்பு வைத்து பியூரோக்ராட்ஸ் மற்றபலம் இல்லாமல் பல ஸ்ட்ரகிள்ஸ் அவர்களுக்கு ஏற்பட்டது. 1949 ஆரம்பிக்கப்பட்ட இந்த மொசாத் 1951 பாக்தாதினுடைய ஸ்பைரிங் எக்ஸ்போஷர் விவகாரத்தில் சிக்கப்பட்டு கொண்டது. இது அவர்களுக்கு ஏற்பட்ட ஆரம்ப கட்ட தடுமாட்டம். அதற்கு பிறகு 1952 63 வரை இஸ்ரேலுடைய ஹெரியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஏஜென்சி உலகம் முழுவதும் ஒரு வேர்ல்டு வைடு இன்டெலிஜென்ஸாக அது உருவானது. நான் சொன்ன மாதிரி ருவான் சிலோ இவர்தான் ஒரு யூதன். இவர்தான் முதல் டைரக்டர், இந்த கோஆர்டினேட் இன்டெலிஜென்ஸினுடைய டைரக்டர். 1948ஆம் ஆண்டு அரபுகளுக்கு எதிரான அக்காபா நாசகார ஒரு போர் நடந்தபோது யூதர்களுடைய பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் நேரடி கண்ட்ரோல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த மொசாத் ரொம்ப சென்சிட்டிவான மிஷன்களை இது கையாளும். இதில் 1952 63 கீழே இதனுடைய அண்டர் டைரக்டர் லெஷர் ஹரேல் மொசாதினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஹைலி ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனாக அவர் மாற்றினார். அது மட்டுமல்ல, இவர்களுடைய ஆபரேஷனில் அடால்ஃப் எய்ச்மன், அடால்ஃப் ஹிட்லரோடு இருந்தவரை கைது செய்து 1960 தூக்கிலிட்டது. அதே போன்று நாசி அர்ஜென்டினாவில் வைத்துதான் அவர் கைது செய்தார்கள். அதே போன்று 1970களில் ஒரு லாங் டேர்ம் கேம்பின் மூலம் 1972 முனிச் ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்றதையும் அவர்களை பழிவாங்கியதும் இந்த மொசாத்து தான். 1976 இன்டெலிஜென்ஸ் சக்சஸ்ஃபுல்லான உகாண்டாவில் பிணை கைதிகளாக பிடித்த பலரையும் அவர்கள் 100 பேரை காப்பாற்றினார்கள் என்பதும் மொசாத்தினுடைய ஆபரேஷன். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இவர்களுடைய இந்த ஆபரேஷன்ல ஒரு மேஜர் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன் தான் மொசாத். ரெண்டாவது ஒன்று இருக்குங்க, சின்பட்டு. அது இன்டர்னல் செக்யூரிட்டி, அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு. மூன்றாவது அமான், இது மிலிட்ரியினுடைய செக்யூரிட்டி. மொசாத்தை பொறுத்தவரை ஒரு ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் தான். அவங்க தான் இன்டெலிஜென்ஸ் அனலிட்டிக்கல்ஸ். அது மட்டும் இல்லாமல் முழுமையான ஆபரேஷனை வடிவமைப்பது மொசாத் தான். 1949 டிசம்பரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறுவப்பட்டது. அன்றைக்கு பிரிட்டிஷுடைய காலத்தில்
பலஸ்தீனத்தில் யூத இராணுவ படைகள் உளவு அமைப்பின் வாரிசாக இருந்தது. முதல் கட்டத்தில் அரசுக்கு முந்தைய காலத்தில் சிறப்பு நடவடிக்கைகள் மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளில் இந்த சிலோவா முதல்ல ஈடுபட்டதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆரம்பத்தில் சில அதிகார மோதல்கள் அவர்களுக்குள்ள நடந்தது. அதற்கு பிறகு 51ஆம் ஆண்டில் நான் ஏற்கனவே சொன்ன பாக்தாதில் ஒரு இஸ்ரேலிய ஒருவர் அம்பலப்பட்டு போனார். அது அவர்களுக்கு சில சங்கடம். மொசாத்தை பொறுத்தவரை அரபு நாடுகள் மற்றும் மற்ற பிற நாடுகளிலும் கூட இரகசியமான பல முகவர்களை அவர்கள் பராமரிக்கிறார்கள். இவர்கள் யாரென்றே தெரியாதுங்க. இவர்களுடைய பிரபலமானவர் தான் ஈஜிப்டில் பிறந்த யூதர் எலி கோஹன். 1965 கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு இவர் சிரியாவில் ஒரு தொழிலதிபராகவே நடித்து சிரிய அரசாங்கத்தின் மிக நெருக்கமான உயர்ந்த பதவிகளில் ஊடுருவி பின்பு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுத்தார். மொசாத் மட்டுமல்லங்க, அதன் செயல்பாட்டாளர்கள் இஸ்ரேலின் எதிரிகள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் முன்னாள் நாஜி போர் குற்றவாளிகளுக்கு எதிராக இரகசியமான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அதே போல பலஸ்தீன போராளிகள் முனிச்சில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 12 யூதர்களை ஃபுட்பால் பிளேயர்ஸை கொண்டுட்டாங்க. அவர்களை தேடி கண்டுபிடிச்சி அரபு கொரில்லா தலைவர்களை இந்த மொசாத் முகவர்களை கண்டுபிடித்தது. யூரோப்பா மட்டும் இல்லைங்க, மத்திய அமெரிக்கா, மத்திய கிழக்கு, வட ஆப்பிரிக்காவிலும் பலஸ்தீன தலைவர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டதற்கு மொசாத்தினுடைய தொடர்பை நாம் ரொம்ப கவனமாக வைக்கணும். 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற இஸ்ரேல் ஹமாஸ் இந்த போர் தான் மொசாத் ஃபெயிலியர் ஆனது. இந்த உச்சக்கட்டத்தின் இன்றைக்கு வரலாற்றை பல தலைப்புச் செய்திகளாக புரிந்து கொள்வது சாத்தியமில்லை. மொசாத்தினுடைய பல ஆபரேஷன்களை பார்க்கின்ற போது நமக்கு பல நிலைகள் வரும். இஸ்ரேலியர்களுக்கும் பலஸ்தீனர்களுக்கும் ஹோம்லேண்ட், புனித நிலம், இது சம்பந்தமாக தங்களுக்கு ஏற்பட்ட அந்த மோதல் தான் தற்போது அது பயங்கர ஒரு நிலையில் மாறியிருக்கிறது. முதலாம் உலகப் போருக்கு பிறகு நீண்ட காலமாக சீரழிந்து வரும் ஒட்டாமன் பேரரசு வீழ்ச்சிக்கு பிறகுதான் பலஸ்தீனத்தில் அரபியர்களும் இறுதியாக சொந்த நிலத்தில் இருந்து பொறுப்பேற்கக்கூடிய ஒரு அரசை எதிர்பார்த்தார்கள். இதற்கு இடையில மாசூசேட்ஸ் அளவு கொண்ட ஒரு துண்டு நிலம் 2 மக்களுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இஸ்ரேல் பலஸ்தீன மோதலின் பின்னணியில் உள்ள வரலாறு, அதன் முக்கிய தருணங்கள், அதன் புள்ளி விவரங்கள், அதன் தடைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 1947 ஐநாவுடைய தீர்மானம் என்ன சொல்லுது? 2 தேசங்கள் 181. இதுல 1948 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரில் இதில் அரபுகள் இதில் அக்காபா, அதாவது நக்பா, ஒரு பேரழிவு என்றார்கள். ஏன்னா அந்த போரில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரபுகள் காசா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், இன்னும் திரும்பவில்லை. 1967 பின்னர் மேற்கு கரை மற்றும் காசா பகுதி இஸ்ரேலிய ஆக்கிரமித்தார்கள். 1980 இண்டிபாடா சண்டைக்கு பிறகு லெபனானுக்கும் இவர்களுக்கும் இடையே இரத்த களரி. பலஸ்தீனர்கள் 1993 ஒரு ஓஸ்லோ ஒப்பந்தம், ஒருவருக்கொருவர் முறையாக அங்கீகரித்து நீடித்த அமைதிக்கான பாதை அமைத்த போதும் 21ஆம் நூற்றாண்டில் அமைதி என்பது மலுப்பலாகவே போயிற்று. 2ஆம் ஓஸ்லோ ஒப்பந்தம், செகண்ட் அக்கார்ட்ஸ், அமெரிக்காவுக்கும் பில் கிளின்டனும் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் ஈட்சாக் ரபின், அதே மாதிரி PLO தலைவர் யாசர் அரஃபாத்துக்கு இடையிலே இந்த ஒப்பந்தம், ஓஸ்லோ செகண்ட் ஒப்பந்தம் சைன். செப்டம்பர் 28, 1995 எகிப்திய ரபினுக்கு முன்னால் ஹோஸ்னி முபாரக் நிற்கின்ற ஒரு காட்சி. ஓஸ்லோ இஸ்ரேல் இந்த ஒப்பந்தம்
ஜிம்மி கார்ட்டருக்கும் மொனச்சம் பெகின் மற்றும் அன்வர் சாதாத் கேம் இது நடந்தது. இஸ்ரேல் ஹமாஸ் போர், 1948 அரபு இஸ்லாமிய போர், இப்படியெல்லாம் பல பல வரலாறுகள். காசாவில் நடைபெற்ற போரில் இப்படி பல மோசமான செயல்பாடுகளில் 1983 பெய்ரூட் முகாம்கள லெபனானில் உள்நாட்டு முகாம்கள் குண்டு வீசி தாக்கப்பட்ட போது எல்லா நடவடிக்கைகளையும் மொசாத்தே முன்னின்று நடத்தியது. 2005 காசாவிலிருந்து இஸ்ரேல் விலகியதற்கு முன்னர் மேற்கு கரையில் உள்ள இண்டிஃபாடா, அதாவது காசா பகுதியில் உள்ள ஓஸ்லோ சமாதான முன்னிறுத்தப்பகள் எதுவுமே செயல்படலை. எல்லா அக்ரிமெண்ட்டும் ஃபெயிலியர். ஓஸ்லோ உடன்படிக்கைகள், யூத அரபு நகரமான ஜெருசலமினுடைய தலைவிதி, மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் தலைவிதி, மில்லியன் கணக்கான நாடற்ற அகதிகளின் நிலை, இப்படி அதிகாரத்தின் எல்லைகள் உள்ளிட்ட சில முக்கியமான பிரச்சனைகள் தீர்ந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் பலஸ்தீன சுற்றுப்புறங்களின் இப்போது நடந்திருக்கக்கூடிய மோதல் பிரச்சனைகளை சூடாக்கி இன்னும் தீவிரமடைய செய்திருக்கிறது. எவ்வளவோ மத்தியஸ்தர்கள், ஹமாஸினுடைய ஆயுத குறைப்பு எல்லாம் கொண்டு வந்தாலும் இது ஒரு சர்வதேச முக்கிய பிரச்சனைகளாக வெளிப்பட்டாலும் கூட இன்று வரைக்கும் இதற்கு தீர்வு வரவில்லை. இப்பொழுது நாம் மொசாத்தின் சில ஆபரேஷனை பார்க்கலாம். இப்போ இந்த மொசாத்து குறித்து நான் உங்களுக்கு நிறைய சொன்னேன். மொசாத் அது வெளிநாட்டு ஏஜென்சி. இரண்டாவது இராணுவ அமைப்பு நான் உங்களுக்கு சொன்னது அம்மான், இது இராணுவத்திற்கான உளவு. சின்பட் டொமஸ்டிக் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு. இந்த மாதிரி வலிமையாக வந்த மொசாத் எல்லா இடத்திலும் ஊடுருவார்கள். சர்ச்சில் பாஸ்டரா மொசாத் அமைப்பு இருக்கும், மசூதியில் இமாமா மொசாத் வருவார்கள். அரசாங்கத்தினுடைய மத்திய கிழக்கில் பல நாடுகளில் இவர்கள் ஊடுருவி அரச தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் ஆபத்து இருக்கிறது. இதில் 60 லட்சத்திற்கு மேற்பட்ட பொதுமக்களை கொலை செய்கின்ற போது மொசாத்தினுடைய ஆபரேஷனை நான் உங்களுக்கு ஒரு 4 சொல்கிறேன். அதாவது அடால்ஃப் ஐமன், இவர் யார்னா ஹிட்லருடைய கூட்டாளி. யூதர்கள் கொல்லப்பட்டதற்குத்தான் இவன்தான் காரணம் என்பதை அவர்கள் ஆய்வு செய்து பல ஆண்டுகளுக்கு பின்பு இந்த அமைப்பு அர்ஜென்டினாவில் ஊடுருவி இவனை கொண்டு வந்து கடைசியில் சட்டத்தின் முன் நிறுத்தி தூக்கிலிடப்பட்டது. பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது மொசாத்தின் சாதனை. இரண்டாவது என்டஃபி ஆபரேஷன். அது என்ன என்டஃபி ஆபரேஷன்? பலஸ்தீன போராளிகள் இவர்களை எல்லாம் கடத்தி கொண்டு உகாண்டாவில் விமானம் மூலம் பிணை கைதிகளாக போது அந்த ஆபரேஷனில் இறங்கி அதிரடியாக 100க்கு மேற்பட்டவர்களை காப்பாற்றியது மொசாத்தினுடைய திறமைக்கு ஒரு உதாரணம். அதில் கொல்லப்பட்டவர் இன்றைய பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அண்ணன், அவர் யோனாதன் நெத்தானியாகு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஆபரேஷன் பேர் என்டஃபி ஆபரேஷன். மூன்றாவது த பிரதர்ஸ் ஆபரேஷன் 1980களில் முற்பகுதியில் நடைபெற்றது. அரபு நாடுகளின் பார்வையில் சுடானில் இருந்த 7000க்கு மேற்பட்ட இஸ்ரவேலர்களை ஒரு கூலிகளாக மொசாத் சென்று டென்ட் அடித்து காலையில் வேலை செய்கிறது சுடானுடைய பகுதியில், மாலையில் அந்த மக்களை மெதுவாக டென்ட்டுக்கு கொண்டு வந்து கடத்தி இஸ்ரேலுகளை கொண்டு விடுறது. இந்த ஆப்ரேஷனை 5 வருஷமாக செஞ்சாங்க. இந்த ஆப்ரேஷன் சகோதரர்கள், ஆப்ரேஷன் பிரதர்ஸ் அப்படின்னா யூதர்களை காப்பாற்ற சூடானிலிருந்து 7000க்கு மேற்பட்ட யூதர்களை இடமாட்டம் செய்து, அதாவது அவர்கள் ஏஜென்ட்டுகளுக்கு சூடானில் செங்கடல் கடற்கரையில் ஒரு ரிசார்ட்டின் மூலமாக தப்பி கொண்டு சேர்த்த பிறகு இவர்கள் அங்கிருந்து தப்புனாங்க. அப்புறம் கண்டுபிடிக்க காட்டியும் இவங்க ஓடிட்டாங்க. இது அவர்களுடைய விஷயம். நான் அதே மாதிரி ஜெர்மனில் 12 பேர் கொல்லப்பட்டதுக்கு மியூனிக் இதையும் சொல்லியிருக்கிறேன். அதை பழி வாங்கினாங்க. 17 அரபு போராளிகள், அரபு நாட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று எஹியா அயாஸ், இவர் எப்படி மொசாத் கொண்டார்னா, இவர் பாம்பிங்கில் பெரிய ஆள். இவரை
ஒரு செல்போனுக்குள் வெடிமருந்தை வைத்து வெடிக்கச் செய்து எஹியா அயாஸை கொண்டார்கள். அதேபோல மஹ்மூத் அல் மஅபூப், இவர் ஒரு பலஸ்தீன போராளி, இவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் மறக்க முடியாது. அதை போன்று பல தோல்விகள் இருந்தாலும் அவர்களுடைய மிக முக்கியமான ஆபரேஷன் சமீபத்தில் நான் சொல்வது, லெபனானில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஆண்டுகளுக்குள் ஹசன் நஸ்ருல்லா தலைமையில் இருக்கும்போது ஒரு 4000த்திற்கு மேற்பட்ட பேஜர்கள் வெடித்து சிதறின. எல்லோரும் பதறி போனார்கள். 39 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். பலருக்கு கண் பார்வை போனது. இன்னும் சிலருக்கு தொடைகளெல்லாம் கிழிந்து போனது. உடனே இந்த அநியாயத்தை செய்தது யார் என்று பார்த்தா, லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லாக்கள் ஆர்டர் கொடுத்து, அந்த ஆர்டரின் பால் அவர்கள் ஒரு நாட்டில் சுவிஸில் கொடுத்த பேஜருக்குள்ள இவங்க வெடிமருந்தை வச்சு, அது பல வருஷமா எல்லாரும் பயன்படுத்தி கொண்டிருக்க போது ரிமோட் ஆபரேஷன் மூலமாக பேஜர் வெடித்து பலரும் இறந்து போனார்கள். இதெல்லாம் மொசாத்தினுடைய பெரிய திறமைங்க, கொஞ்சம் திறமை இல்லை. 2006 உருக்குலை செய்த ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்தது மொசாத் ஆபரேஷன். ஃபாத் ஷுக்கூரை கொலை செய்தது மொசாத் ஆபரேஷன். அதே மாதிரி யாசர் அரஃபாத்தினுடைய மரணம் மொசாத் தான், இன்னும் தெரியவில்லை. எஹியா சின்வார், ஹெய்ப், முகமது சின்வார், இப்படி அதைவிட உலகத்தை உச்சரித்த விஷயம், ஹமாஸினுடைய அரசியல் தொடர்பாளர் இஸ்மாயில் ஹனி ஒரு மசூத் பெசஸ்கியானுடைய பதவியேற்புக்கு ஈரானுக்கு செல்கிறார். அரச பிரதிநிதியாக வரவேற்கப்படுகிறார். சையத் அலி கமினியோடு பேச்சுவார்த்தை நடத்தி விழா முடிந்த பின்பு இராணுவ தளத்தில் இவர் தங்குகிற போது மொசாத் இவரை கண்டுபிடித்து தெளிவாக அவர் கொலை செய்யப்பட்டார். ஈரானில் வைத்துதான் இவர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார். தோஹா கத்தரில் கலீலுல் ஹயா விளிம்பில் தப்பினார். மிசைல் விளிம்பில் தப்பினார். இப்படி கொஞ்ச நெஞ்சமான ஆபரேஷனை பண்ணலைங்க. ஒன்று மிக முக்கியமாக மொசாத்தினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய அந்த வடிவம்தான் இன்றைக்கும் ஈரானில் இந்த நடந்த 12 நாள் போரில் 12 சயின்டிஸ்டையும் 30 பேர்களையும் கொலை செய்யப்பட்டது. மொசாத்தினுடைய வல்லமை, அவர்களுடைய ட்ரெயின், அவர்களுடைய நுணுக்கமான அறிவுக்கு ஒரு உதாரணம் என்று சொல்லப்படுகிறது. மொசாத் சர்வதேச அளவில் கட்டமைக்கப்பட்டது. சின்பட் டொமஸ்டிக் கட்டமைக்கப்பட்டது. அதே போன்று அமான் மிலிட்ரி செக்யூரிட்டிக்காக கட்டப்பட்டது. இன்றும் கூட உலகில் எத்தனையோ பெரிய வல்லமையான அமைப்புகள் இருந்தாலும் இஸ்ரேலுடைய மொசாத்துக்கு இணையாக யாரும் இல்லை. இவர்கள் ரகசியமாக சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி யுஎஸ், அமெரிக்காவினுடைய மத்திய உளவு அமைப்பினோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறார்கள். யூரோப் நாடுகளில் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு நாட்டிற்கு யாரெல்லாம் எதிரிகளாக திட்டங்கிடுகிறார்களோ அவர்களை துல்லியமாக தூக்குவதுதான் மொசாத்தினுடைய பணிகள். அந்த பணிகள் தற்போது ஈரானில் செயல்படுத்தப்பட்டதா, இறுதியாக கொல்லப்பட்ட ஆயத்துல்லா கமேனியை விட உச்சபட்ச பாதுகாப்பில் ஒருவனையும் ஈரான் இனி வைக்காது. அப்படிப்பட்ட ஒருவர் கொல்லப்பட்ட பிறகு இவர்களின் பணி என்ன? இவர்கள் எத்தனை வடிவமைப்பை செய்கிறார்கள்? உலகத்தில் இதுபோன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு துல்லியமாக ஸ்கெட்ச் போட்ட ஆட்களை தூக்குவதில் மொசாத்துக்கு சமம் மொசாத் என்பதுதான் நான் சொல்லுகிறேன். இன்னும் அடுத்தடுத்த பல வரலாற்று நிகழ்வுகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.